अस्मद्गुरुभ्यो नमः हरिः ओम् ईडामहै देवागुम् ईडेन्यान् नमस्याम नमस्यान् यजामयज्ञियान् हरिः ओम् नमः सर्वेभ्यः இந்த வேத கதைகள் அப்படிங்கறதான பகுதியில ஐதரேய பிராமண கதைகள் அப்படிங்கிறது அடியேன் சொல்ல வேண்டியது. ஆனால் அதற்கு முன்னாடி கதை அப்படிங்கறத நாம கேட்கறச்சேயே நம்ம லோகத்துல உபயோகப்படுத்தப்படக்கூடியதான ஒரு பதம். சில நேரங்கள்ல அத அவன் சும்மா கதை சொல்றான், கதை அடிக்கிறான் அப்படிங்கிறதான அர்த்தத்துல வரும் பொழுது நடவாத ஒன்றை, நடந்திராத ஒன்றை வெறும கல்பனையாலே சொல்லக்கூடியதாக இருப்பதை நாமோ கதை அப்படின்னு சொல்ற மாதிரியாக ஒரு பிரமை ஏற்படுறது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது சொல்லப்பட்டு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லது சொல்லப்பட இருக்கக்கூடியவைகள் எல்லாம் ஒருவேளை நடக்கவில்லையோங்கிறதான ஒரு சம்சயம் ஏற்படுமானால் அந்த சம்சயத்தை தீர்க்கும் முகமாகத்தான் இப்பொழுது அடியேன் இந்த கதை அப்படிங்கிற சப்தத்துக்கான அர்த்தத்தை நாம தெரிவிக்கிறேன். கதை அப்படிங்கிறதே சம்ஸ்கிருதத்துல சாதாரணமாகவே சர்வான் தாத்துஜானாக பாணினிஹி. பாணினி மகர்ஷி முக்காவாசி பதங்களை, பிராயஷாக எல்லா பதங்களையுமே கூட ஏதேனும் ஒரு தாத்துவில் இருந்து நிஷ்பன்னமானவைகளாகவே சொல்லுகிறார்னு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அந்த கணக்குல கதா அப்படிங்கிறது கட்சியதே இதி கதா அல்லது கதிதா, சொல்லப்பட்டது அப்படிங்கிறது. அப்படி சொல்லப்பட்டது அப்படிங்கிறதானது வரும் பொழுது சொல்லுபவர் யார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பல நேரங்கள்ல ரிஷிகளாக இருக்கிறவர்களால பார்க்கப்பட்டவைகள். ரிஷிகள்னாலே மந்திர திரஷ்டாரக, அப்போ மந்திரங்களை பார்த்தவர்கள், மந்திரங்களை உணர்ந்து கொண்டவர்கள் தபசக்தியினால. அப்போ இவர்களா ஒன்னும் சொல்லல, அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது, அவர்களுக்கு தபஸினாலே அறியப்பெற்றதுங்கிறதான அர்த்தம் கிடைக்கிற காரணத்தினால இவர்கள் ஏதோ புத்தி கல்பிதமாக சொல்லியவைகள் அப்படிங்கிறது இல்லாமல் அவர்களுக்கு தபஸினாலே தெரிவிக்கப்பட்டவைகள் அப்படிங்கிறதான அர்த்தம் வரக்கூடிய காரணத்தினாலே இவைகள் தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதை இவர்கள் கூறியிருக்கிறார்கள்ங்கிறதுனால இவைகள் கட்சியமானாக, கதிதாக, கட்சியந்தே இதி கதாக அப்படிங்கிறதாக அர்த்தமாகிறது. அப்போ அவர்களினுடைய தபஸ் பிரபாவத்தினால் எந்த விஷயம் அவர்கள் கண்டனரோ, உணர்ந்தனரோ, அறிந்தனரோ, கேட்டனரோ, பார்த்தனரோ, அதாவது மந்திரத்தை பார்க்கிறது, காதால கேட்கிறது, அவைகளை அவர்கள் உணர்றது, அவைகளை லோகத்திற்காக வெளிப்படுத்தி இருக்கிறது, அந்த விஷயத்துல அவர்கள் சொன்னார்கள்ங்கிறதுனால அவைகள் கதைகள் எனப்படுகின்றன. இப்போ இன்னைக்கு நாமோ ரிபுக்கள் அப்படிங்கிறவர்களினுடையதான ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த ரிபுக்கள் என்பவர்கள் தேவர்களாக ஆனவர்கள், தேவ பதத்தை பெற்றவர்கள், தேவத்தன்மையை பெற்றவர்கள் அப்படிங்கிறது. அதாவது தேவனாக இருக்கிறது ஒண்ணு, தேவத்துவத்தை பெறுதல் அப்படிங்கிறது ஒண்ணு. இவர்கள் வாஸ்தவமா பிரம்மாவினுடைய குமாரர், பிரம்மாவினுடையதான குமாரரான அங்கிரஸ், அந்த அங்கிரஸினுடையதான குமாரராக இருந்திருப்பவர் சுதன்வா என்கின்றவர். அந்த சுதன்வாவினுடையதான 3 குமாரர்கள் ரிபுக்ஷர், விபுவர் அல்லது விபுவர், வாஜர் அப்படின்னு. ரிபுக்ஷர், விபுவர், வாஜர் அப்படின்னு இவா 3 பேரும் ரிபுக்கள் அப்படின்னு சேர்த்து சொல்லப்படுகின்றவர்கள். இவர்களை பற்றி, இந்த ரிபுக்களை பற்றி ரிக்வேதம் முதல் மண்டலத்தில 16வது அனுவாக்கத்துல சில சூக்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த ரிபுக்கள் எப்படி தேவத்தன்மையை பெற்றார்கள், தெய்வாம்சத்தை எப்படி அவர்கள் பெற்றார்கள் அப்படிங்கிறதான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதான ஒரு ஐதரேய பிராமணத்தினுடையதான ஒரு கதை இருக்கின்றது. அதுல இந்த ரிபுக்கள்
நல்ல தேர் தச்சு தொழிலை கொண்டு தேர் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் பெற்றிருந்தார்களாம். தக்ஷன் ரதம் சுவிருத்தம் இத்யேதத் ஆர்பவம் சூக்தம் விதத்தே. வியாக்கியானத்துல காண்பிக்கின்ற பொழுது ஆர்பவம் சம்சதி அப்படிங்கிறது யாகத்துல இவர்களுக்குரியதான மந்திரங்கள் வரும்பொழுது அதற்கான வியாக்கியானத்தை காண்பிக்கின்றதான இடம். அவைகளுக்கு ஆர்பவங்கள் ரிபுக்களோடு தொடர்புடையவைகள் அப்படின்னு காண்பிக்கிறார்கள். இந்த ரிபு அப்படிங்கிறவர்கள் எந்த சூக்தத்திலே கொண்டாடப்படுகின்றார்களோ அந்த சூக்தம் ஆர்பவ சூக்தம். அதுல தக்ஷன் பித்ருபியாம் ரிபவோ யுவத்வய இது தத் தேவதாகத்துவம் பிரதீயத்தே. அந்த ரிபுக்களை தேவதையாக கொண்டதான சூக்தங்கள் அமைந்திருக்கின்றனங்கிறார். இப்போ அந்த ஆர்பவத்தை சொல்லுகிறார்கள். அவர்கள் எப்படி தேவதைகளாக ஆனார்கள், அவர்கள் எப்படி தேவதாம்சத்தை பெற்றார்கள், ஒரு மனுஷன் தெய்வதாம்சத்தை பெற்றது எப்படி அப்படிங்கிறது. சாதாரணமா நாம எப்படி வைத்திருக்கோம், அவர்களுடையதான கர்மார்ஜிதமானதான தேகங்கள். இவ்வளவு நாள் வரைக்கும் நாம விஷ்ணு புராணாதிகள் எல்லாம் பார்த்திருக்கோம். பிரபு நரோ மனுஷ்யா ஜீவோவா அப்படிங்கிறதெல்லாம் தெய்வனாகவோ ஏதோ ஒண்ணு வரணுமானால் அந்த தெய்வதாம்சத்தை கொண்டிருக்கணுமானா அதற்குரியதான ஒரு கர்ம விசேஷங்கள் இருக்கணும். பின்ன இவர்கள் எப்படி தேவதாம்சத்தை பெற்றார்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்றது. இவாளுக்கு ரொம்ப நாள் ஆசையாம். மனுஷத்வேபி, இவர்கள் மனுஷரா இருந்தாலும், அதுவும் என்ன, பிரம்மாவினுடைய குமாரர் அங்கிரஸ், அங்கிரசினுடைய குமாரர் சுதன்வா, சுதன்வாவினுடைய குழந்தைகள், நான் பிரம்மாவுக்கு பேரனுடைய குழந்தைகள். பிரம்மாவுக்கு நேரடியாக அவர்கள் கொள்ளு பேரர்களாக ஆகிறார்கள். அப்படி அந்த கொள்ளு பேரர்களாக ஆக இருக்கக்கூடியதான இவாளுக்கு நாம எப்படியாவது தேவதாம்சத்தை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு இவாளுக்கு இந்த இவ்வளவு வசதியானதான குலப்பெருமை இருந்தும் கூட என்ன இருந்தாலும் மனுஷர்கள் தானே. அப்படி மனுஷர்களாக இருக்கிற பொழுது தேவர்கள் எல்லாம் நம்மள சாதாரணமாகத்தானே பார்க்கிறார்கள். மனுஷியாளா இருக்கிறவா தேவதைகளை உயர்ந்து பார்க்கிறாளே, அப்படி அந்த தேவதாம்சத்தை நாம் பெற்றுவிட வேண்டும். இந்த பூமியில இருக்கக்கூடியவா எல்லாரும் தேதேவா பாவயந்துவா, பூமியில இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் பெருமாளுக்கு தேவதைகளுக்கு யாக ஹவிசுகளை கொடுங்கோள், அந்த ஹவிசுகளை அவர்கள் சாப்பிடட்டும், அதனால மழையை கொடுக்கட்டும் அப்படிங்கிறதாக சொல்றாருன்னா, இங்க இருக்கிறவாள்ல அவளை வசதியா பார்த்து இந்திராதி தேவதைகளுக்கு ஹவிச சமர்ப்பிக்கிறா யாகத்துல. அப்ப அவளை வசதியா இருக்கா, அந்த மாதிரியானதான ஒரு உயர்ந்த பெருமையை தாங்களும் பெற வேண்டும் அப்படின்னு அவ சொல்றாள். அவ நினைத்தாளா, அதுக்காக அவ தபஸ் பண்றாள். ரொம்ப நாள் தபஸ் பண்ணா. பிரம்மாவை குறிச்சுதான் தபஸ் பண்ற வழக்கம். அதனால பிரம்மாவும் ரொம்ப நாள் கழிச்சு தபஸ்ல பலன் அவளுக்கு கொடுக்கறதுக்காக பார்க்கிறார். ஆனால் திடீர்னு இவாளுக்கு நாம தேவதைகள் அப்படின்னு நாம பாட்டுல தன்னிச்சையா அவர் பண்ணிட்டார் அப்படின்னா, ஸ்வேச்சையா அவர் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய பிரச்சனைகள் வரும். சில காரியங்கள் எல்லாம் யோசிச்சுதான் பண்ண வேண்டி இருக்கும். அதனால எப்படியாவது தேவதைகளே கூட இதை ஏற்றுக்கொள்ளணுங்கிற மாதிரி நாம பண்ணணும் அப்படின்னு பிரம்மா நினைத்தார். அதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னார், அக்னி தேவனை தனக்கு தூதுவனாக அவள்கிட்ட அனுப்புறார், அக்னி தேவதையை. ஏன்னா அக்னிதான் மனுஷச்சரன், அவன் மனுஷாளுக்குள்ள இருக்கக்கூடியவன். அதனால அவனை அனுப்பினார். தேவதைகளுக்கு அவன் தூதன் கூட. தேவதர்களுக்கு நன்மதை பண்ணணுங்கிறதுனால புரோஹிதனாக கூட இருக்கான். அந்த காரணத்தினால தேவதைகளுக்கு அவன் உபயோகம் பண்ணக்கூடியவனாக இருக்கான். தேவதைகளோட கூட உபயோகம் பண்றவனா இல்லாம மனுஷாளுக்கு கூடவே இருக்கக்கூடியவன். அதனால அவனை நம்மளுடையதான எல்லா விதத்திலேயும் சாட்சி பூத்தனா இருக்கக்கூடிய அவனையே நாம அனுப்புவோம்னு அனுப்புறார். அதனால இவன் மனுஷாளுக்குள்ள வந்துட்டு போனோம்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சு அதனால அவர் அனுப்புறார். அப்போ பிரம்மா சொல்ல சொன்னதாக இவன் சொல்றான், நீங்க மிகச்சிறந்ததான சிற்ப கலையில விளங்குகிறீர்கள், இந்த தேர் முதல இதெல்லாம் பண்ணக்கூடியதான சக்தியை கொண்டிருக்கிறீர்கள். அதனால நீங்க ஏதாவது ஒரு பண்ணாதான் தேவதைகள் எல்லாம் ஒத்துப்பா. வெறுமையா உங்களை ஒத்துக்கிறதுனா அப்புறம் இன்னொருத்தர் கேட்பா, இப்படி ஆயிடும், ஒரு வியவஸ்தை இல்லாமல் போயிடும். அதனால நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த சிற்பக்கலையை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க.
அது என்ன ஒரு தேர் சமைச்சு கொடுங்கோ, அதுல அவ சந்தோஷப்படட்டும், அவளே அது ஆஹா இது நன்னா இருக்குன்னு சொல்லி உங்களை அவ தங்களுடைய கோஷ்டியில சேர்த்துக்கிறாளா பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணும் பண்ணாம உன்னை தேவத்தையா ஆக்க முடியாதுன்னா இவாளும் அற்புதமானதான தேர் ஒண்ணும் சமைக்கிறாள். எப்படின்னா தேவலோகாம்சமானதான வஸ்துக்களை கொண்டே அதை பண்றாளா, ரொம்ப அற்புதமாக அந்த தேரை பண்ணாளா. அந்த தேரை பண்ணினது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தேவர்களுக்கு அதை சமர்ப்பிச்ச பொழுது அவளுக்கு ஒரே நேரத்துல இவ்வளவு அழகான ஒரு தேரை பண்ண முடியுமா, இவ்வளவு வசதியா அழகா இருக்கக்கூடியதான ஒரு தேரை பண்ணிருக்கிறதுனால சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்பட்டதுல வெறுமை என்ன சொல்றான்னா வெறும் சந்தோஷப்பட்டது மாத்திரம் இல்ல, எங்க துயர் மாதிரியே இருக்குன்னு அஸ்வினி குமாராள் சொல்றாள். அஸ்வினி தேவதைகள் என்னுடைய குதிரைகள் மாதிரியே இருக்குன்னு இந்திரன் சொல்றான். இப்படி எல்லா தேவதைகளுக்கும் திருப்தி, இந்திரனுக்கும் திருப்தி, அஸ்வினி குமாராளுக்கும் திருப்தி, இந்த மாதிரி திருப்தி இருந்துதான். அப்போ இந்த தேவதைகளுக்கு இவ மனசுல திருப்தியை ஏற்படுத்தினது ஒரு தேரை கொண்டு போனதுனால, தேரை பண்ணி எடுத்துட்டு போனதுனால. ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, பெரியவாளை பார்க்க போறச்சே வெறும் கையோட போகக்கூடாது அப்படின்னு. அதாவது ரிக்த பாணிர் நச்சோ பேயாத் ராஜானம் தெய்வதம் குரும். ராஜா, தெய்வதம், குரு இவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது, பெரியவாளை பார்க்கிற பொழுது, குருன்னா எந்த பெரியவரா இருந்தாலும் கூட ஆச்சாரியன் மாத்திரம் இல்லை, அவளை வெறும் கையோட போகக்கூடாது, உபகாரம் எடுத்துட்டு போகணும், ஏதாவது ஒண்ணு அவளுக்கு உபயோகமா இருக்கக்கூடியதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதாக சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அப்படி எடுத்துன்னு போனா அவளுக்கு திருப்தியா இருக்கும். அந்த திருப்தியினாலேயே நாம என்ன காரியத்தை கேட்கன்னு போறோமோ அதை அவ ஒருவேளை சம்மதிக்கலாம் அதுக்கு அப்படிங்கிறது. இப்போ அந்த மாதிரி இந்த தேரை எடுத்துட்டு போறாள். அந்த தேர் நன்னாவும் அமைஞ்சிருக்கு. அஸ்வினி குமாராள், இந்திரன், இதர தேவதைகள் எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த காரணத்தினால அவ என்ன பண்றா அப்படின்னா இந்த பண்ணதுக்கு என்னமாவது ஒரு வரம் என்ன வேண்டும்னு அவளே மகிழ்ச்சியில கேட்கா. இது வேதத்துல பல இடங்கள்ல வரும். இல்லையானா இவனே கேட்பான், எனக்கு இது மாதிரி பண்ணா என்ன வரம் அப்படின்னு, அதுக்கு என்ன பலன் கொடுப்பீங்கோள் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல தேவதைகள் என்ன வேணும்னு கேட்கிறா. உடனே இவ கேட்கிறா, நாங்க தேவதாம்சத்தை பெற வேண்டும், அதாவது தேவ கோஷ்டியிலே நாங்கள் சேர வேண்டும், தேவர்களாக ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னா. உடனே அவ அதுக்கு என்ன தேவர்களா தேவர்கள்னு ஆயிடுங்கோ அப்படின்னு சொன்னான். இப்ப தேவர்களா ஆகிறதுன்னா என்ன அர்த்தம்? வெறும் பெயர்னால மாத்திரம் இல்ல, பெயரை மாத்திரம் மாத்திண்டு பேரை ஒண்ணு ஆச்சுன்னா எப்படி? பழக்கம் கிழக்கம்லாம் பழைய மாதிரி இருக்கு, ஆனா ஏதோ ஒரு பெயரை மாத்திரம் மாத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி இவாளுக்கெல்லாம் அந்த ரிபுக்ஷன், விபுவன், அந்த 3 பேருக்கும் வாஜன், இந்த 3 பேருக்கும் தேவதாம்சம் வந்துடுச்சுன்னா அதுக்குரிய தன்மைகள் வர வேண்டாமோ? அந்த தன்மைகள் ஆகிறதான் வந்துடுத்தான் இவாளு. அவ மாலை போட்டுண்டா அது பாடுறது இல்ல, அவளுக்கு அந்த கண்ணு மூடி திறக்கிறதுங்கிறது இல்ல, வியர்வை ஏற்படுறது இல்ல, இந்த மாதிரியானதான தேவர்களுக்குரியதான அம்சங்களும் இவாளுக்கு வந்துடுத்தான். ரொம்பவும் திருப்தி இவாளுக்கு. ஆனால் மனுஷனுடையதான எண்ணங்கள் அப்படியே நின்றுடுமா? அதனால இவ 3 இந்த தேவதைகள் எல்லாம் இவர்களுக்கு ரிபுக்கள் அப்படின்னு இவ 3 பேரையும் சேர்த்து சொன்னாளாம். இப்ப தேவதைகளா ஆயாச்சு. ஆனா மனுஷருக்கு ஆசை விடுமா? அவளுக்கு என்ன தோணித்துன்னா, மனுஷாம்சமா இருந்து இப்ப தேவர்களா இருக்கும். ஆனால் தேவர்களா ஆகியும் கூட தேவர்களுக்கு உரியதான தன்மைகளை பெற்றும் கூட முக்கியமானது யாகத்துல ஹவிஸ பெறது. யாகத்துல ஹவிஸ பெறது மாத்திரம் இல்லை, யாகத்துல அந்த சோமபானாதிகளை எல்லாம் பண்ணறது. அப்போ ஹவிர்பாகத்தை நாம பெறணும், சோமபானம் முதலியவற்றை நாம பெறணுங்கிறதான எண்ணம் வந்தது. இப்போ அதுக்காக அந்த யாகம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போறா. இதுல என்ன முக்கியம்னு கேட்டா, நம்மளுடையதான எண்ணம் பாருங்க, முதல்ல ஒண்ணு நினைச்சுன்னு பண்றோம், அதுக்கப்புறமா அது வளர்றது. அப்ப ஏற்கனவே இடம் கொடுத்தவனுக்கே கூட மொக்கம் சுழிக்கிற மாதிரி ஆகும். இதுதான் நடக்கிறதுதான். தேவதைகளாக ஒத்துக்கணும்னு சொன்னா தேவதைகளாக அவ ஒத்துண்டா. இப்ப தேவர்களுக்கு எல்லா விதத்திலேயும் சரிசமமாக ஆகணும் அப்படின்னு நினைத்த பொழுது தேவர்கள் அதை மறுத்தாளாம். இத காண்பிக்கிறது ரிபவோ. இப்போ இது
இந்த ஐத்தரேயத்தினுடைய பிராமணத்துல இருக்கக்கூடியது. அங்க இருக்கக்கூடிய வாக்கியங்கள் ஸ்வரம் இல்லாமல் அடியன் சொல்றேன். ரிபவோவை தேவேஷு தபசா சோமபீடம் அபியஜயன். சோமபீடத்தை அபியஜயன். ரிபுக்கள் எல்லாம் தேவத்துவம் பிராப்தாகனே காண்பிச்சிருக்க. ரிபவோவை தேவேஷு அப்படிங்கிறதுக்கு தேவத்துவம் பிராப்தாக மனுஷ்ய விசேஷாக வியாக்கியானத்துல காண்பிக்கிறார். பிரஜாபதி உத்திஷ்ய தபஸ் கிருத்வா தபசா சோமபீடம் அபியஜயன். சோமபீடம் அபியஜயன் அப்படின்னால் சோமபானம் அபிலக்ஷ்ய ஜிதவந்தஹா. அதாவது தேவதைகளின் மூலமாய் பிரஜாபதியின் மூலமாய் தேவத்துவத்தை பெற்று அவர்கள் பிரம்மாவின் மூலமாகவே இந்த சோமபீடத்தை அதுக்காக முயற்சிகளை பிரஜாபதியை கொண்டு பண்ண. பிரஜாபதிங்கிறது ஒரு இடத்துல பிரம்மான்றா, ஒரு இடத்துல பரமாத்மாங்கிறா, இல்லது நாம எப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இங்க பிரம்மான்னு வியாக்கியானம் காண்பிச்சிருக்கா. உடனே பிரஜாபதியும் மற்ற தேவதைகளுமாக பிராத்தசவனத்துல இவ வந்து சேர்ந்தாளாம். அப்போ தேபியா பிராத்தசவனே வாசி கல்பயிஷன் தான் அக்னிர் வசுபிஹி பிராத்தசவனாத் அனுதத. பிராத்தசவனத்துக்கு இவா போனாலாம். கார்த்தால வேளையில பண்ணக்கூடியதான அந்த சோமயாகத்தினுடையதான பகுதிக்கு அந்த 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 கால விசேஷத்துல பண்ணக்கூடியதான கர்மா அதுக்கு அவ போனாலாம். ஆனால் அங்க போன உடனே அந்த சமயத்துக்கு தேவதையா இருக்கக்கூடியதான அக்னி தேவதை இவாளை விரட்டி விட்டுட்டான். ஆனா அதுக்கு கூடவே கூட்டுண்டது வசுக்களை. அதனால கல்பைஷன் தான் அக்னிர் வசுபிஹி பிராத்தசவனாத்து அனுதத்த. பிராத்தசவனத்தில் இருந்து அக்னி தேவதையானவன் பிராத்தசவனத்தில் இருந்து வசுபிஹி ஸ்வபிருத்யைஹி சக தஸ்மாத் பிராத்தசவனாத்து தான் ரிபூன் அனுதத்த நிராகரோத். அவர்களை கொடுக்க முடியாதுன்ற பாருங்க. அவன் தான் அக்னி தான் இங்க வந்து இவாள்கிட்ட பேசினா முன்னாடி. அன்னைக்கு முதல் வாட்டி வந்த பொழுது தேவர்களாக ஆக்கிறதுக்கு, இப்ப தேவர்களாகி அடுத்த அளவுல அவ வந்து சோமயாகத்துல பங்கு ஹவிஷ கேட்கறது, சோமயத்தை கேட்கறது அப்படிங்கறதுல அவளுக்கு ஒத்துக்கலையா. பிராத்தசவனத்தில இருந்து அவ கொடுக்க மாட்டேன்னு ரிபுக்களை வசுக்களை கொண்டு அக்னி தேவதையானவன் பிராத்தசவனத்திலிருந்து ஒதுக்கினான். உடனே மாத்யந்தினே சவனே வாச்சி கல்பைஷன் தான் இந்திரோ ருத்ரைர் மாத்யந்தினாத் சவனாதனுததா. மாத்தியந்தின வேளையில பண்ணக்கூடியதான அதுக்கு போனாடா. அதனால அந்த மாத்தியானிக காலத்துல பண்ணக்கூடியதான அந்த சோமயாகத்தினுடையதான தன்மை அதுக்கு போன பொழுது இந்திரனுக்கு அவன் தான் இப்போ முக்கியமானவன். அவன் நிறைய சோமபானத்துல ருச்சி கொண்டவன். அந்த இந்திரன் இவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னானா. பின்ன அவளை எப்படின்னா ருத்ரர்களை கொண்டு தடுத்தானாம் இவன். தேபியா மாத்தியந்தினே சவனே வாசி கல்பைஷன்னு தான் இந்திரா ருத்ரைன் மாத்தியந்தினா சவனா தனுதத்த. மாத்தியந்தின சவனத்திலிருந்து இந்திரன் தடுத்தான். உடனே இவ சாயங்காலத்துல நடக்கக்கூடியதான திருத்தீய சவனம் அல்லது மூணாவது சவனம் அப்படிங்கிறது அதுக்கு போகிறதுக்காக இவ கிளம்பலாம். ஆனால் இந்திரோ ருத்ரன் தேபிய திருத்தீய சவனே வாசி கல்பைஷன் தான் விஸ்வே தேவா அனோனுத்யந்தா. விஸ்வே தேவர்கள் மூன்றாவது சவனத்திலிருந்து அனோனுத்யந்த அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் காண்பிக்கிறாள். பிரிஷம் நிராகுர்வன்னு, அதிகமாக நிராகுர்வன், அவ ரொம்பவும் தான் அவர்களை நிராகரித்தார்கள். அப்போ அக்னியாச்சு, இந்திரனாச்சு, இப்ப விஸ்வே தேவர்களாச்சு, எல்லாரும் அந்தந்த சவனத்துல கூட அவளுக்கு இடம் கொடுக்க மாட்டாவா இருந்தார்கள். என்னன்னு சொன்னார், நேக பாஸ்யந்தி நேகேதி. இங்க அவ இங்க அவ சோமத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஹவிஷை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அவள் அனுப்பினாளா. உடனே ச பிரஜாபதி அப்ரவீத். உடனே பிரஜாபதி என்ன பண்ணாரா, இவாள் தங்களுக்கு அங்கேயும் கிடைக்கல அப்படிங்கிறத வந்த பொழுது பிரம்மதேவன்
அவர்தான் இந்த விவசாயை ஏற்படுத்தி இருக்கார். அதனால பிரம்மதேவன் அவ பார்த்தா, பிரம்மதேவன் உடனே என்ன பண்றான், பிரஜாபதி ரப்ரவீட் சவிதாரம், அவ சவிதா தேவதையை பார்த்து சொல்றான், சவித்ரு தேவதை, தவவா இமே அந்தே வாசா ஸ்வமே வைபிஹி சம்பிபஸ்வா, இவர்கள் சவித்ரு தேவதையே இவர்கள் உன்னுடையதான அந்தேவாசிகள், அந்தேவாசினா சிஷ்யன்னு அர்த்தம். அதனால அந்தேவாசிகள் சமீபவாசினஹா சிஷ்யாஹா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்தேவாசினா சிஷ்யனுக்கு பேர், அந்தேவசதி பக்கத்திலே இருந்துட்டு என்னன்னு கேட்டு பண்ணணுங்கிறது. அப்படி உன்னுடையதான அந்தேவாசிகள் தானேப்பா இந்த ரிபுக்கள். அதனால ஹே சவிதா, நீயே இவாளுக்கு எப்படியாவது அவ விரும்பக்கூடியதான இந்த யாக பாகத்தை ஹவிர் பாகத்தை பெற்றுக்கொடு. அந்தேவாசா ஸ்வமே வைபி சம்பிபஸ்வ அப்படின்னு சொன்னாராம். அவரே இவர்களோடு சம்பிபஸ்வ அப்படின்னு. இப்ப பிரம்மாவினுடைய வார்த்தைய தட்ட முடியல சவித்ரு தேவதைக்கு. சவித்ரு தேவதைக்கு அவனும் ஒரு தேவதை, அவனுடைய சிஷ்யர்கள். ஆனா இதர தேவதைகள் ஒத்துக்க வேண்டாமா? அதனால இவன் போய் சொன்னா மாத்திரம் ஒத்துண்டுவாளா? உன்னுடையதான சிஷ்யங்கிறதுனால நீ விசேஷமா கேட்கறியா? அப்ப இன்னொருத்தர் வருவான், அவனுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்குமேங்கிறதான பிரச்சனை வருங்கிற காரணத்தினால சவித்ரு தேவத்தை ஒரு மாதிரி யோசிச்சானா. அவன் சொன்னானா, இல்ல நீங்க பெரியவர், பிரம்மாவை பார்த்து சொல்றான், நீங்க பெரியவர், அந்த பெரியவரான தேவரீர் ஒருவேளை நீங்க இந்த யாகத்துல எங்களோட கூட வந்தீங்களான்னா மற்றவர்கள் எல்லாம் உம்ம மறுதளிக்க மாட்டார்கள். உம்ம முகத்துக்காக அவசியமா இத எப்படியாவது நடத்தி கொடுத்து விடுவார்கள். அப்போ இது அடியேன் மாத்திரம் போய் தேவதைகள்கிட்ட பேசி இதை வாங்கி கொடுக்க முடியுமா, சாதிச்சு கொடுக்க முடியுமான்னு தெரியாத காரணத்தினால் அவசியமா தேவரீரு எழுந்தருளணும் அப்படின்னு பிரம்மாவா அவ கேட்டாளாம். உடனே பிரம்மா நீங்க கூட இருந்தாதான் காரியம் நடக்கும்னு சொன்ன உடனே பிரம்மதேவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நாமளே போவோம். அப்போ சம்பிபஸ்வேதி சததேத்யப்ரவீத் சவிதா தான் வைத்வம் உபயத பரிபிபேதி தான் பிரஜாபதி உபயத பர்யபிபத். பிரம்மதேவன் ஒத்துண்டார். அப்படியே அந்த பிரம்மதேவனும் இவாளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வராளாம். முன்னாடியும் பின்னாடியும் வந்தான்னா பிரம்மா இவருக்காக கேட்கறதா அர்த்தம். மற்ற தேவதைகளால அத மறுக்க முடியல. அந்த காரணத்தினால இந்த ரிபுக்களுக்கு கிடைச்சது. இப்போ அமிர்தம் கிடைச்சது, அதாவது சோமபானம் கிடைச்சது, அல்லது ஹவிர்பாகம் கிடைச்சது. ஆனா இது என்ன நடந்ததுன்னா, தேவதைகள் பிரம்மா கூடவே இருக்கார் அப்படிங்கறதுனால ரிபுக்களுக்கு கிடைக்கிறதுக்கு பிரம்மா முன்னும் பின்னுமா இருந்து இவாளுக்கு வாங்கி கொடுத்தார். அப்படிங்கறதுனால இந்த ஆர்பவ சூக்தம் சொல்றதா இருந்தாலே, ஆர்பவத்தை பத்தி பேசக்கூடிய இடங்கள் எல்லாவற்றிலேயுமே பிரம்மாவை பத்தியானதான மந்திரங்களை முன்னையும் பின்னையும் சொல்ற வழக்கம். பிரம்ம மந்திரம், அந்த பிரம்ம மந்திரத்துக்கு அப்புறமா இந்த ஆர்பவ மந்திரம், மறுபடியும் பிரம்ம மந்திரம் அப்படிங்கறத சொல்ற வழக்கமா. அந்த மாதிரி இதுக்கு ஒரு ரட்சகமா பண்ற மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தாய்யா அப்படிங்கிறது பேரான். அதுக்கு அந்த மாதிரி சில தாய்யாக்கள் இருக்கு. இது பிரஜாபதி தாய்யாவா இருக்கு. அத அடுத்ததுல காண்பிக்கிறாள். தே ஏதே தாய்யே அனிருக்தே பிராஜாபத்யேஷஸ்யேதி அபிதா ஆர்பவம் சுரூபகிருத்வனுமூதயே சுரூபகிருத்னுமூதயே அயம் வேனச்சோதயத் பிருஷ்ணிகர்பா இதி பிரஜாபதிரேவைனாம் ததுபயதா பரிபிபதி தஸ்மாது ஸ்ரேஷ்டி பாத்ரே ரோச்சயத்யேவயம் காமயதே தம் அப்படிங்கிறது. பிரம்ம மந்திரத்தை முன்னாடி பின்னாடி சொல்றாளாம். அதுக்கு அனிருக்தேன்னு சொல்றா அந்த தாய்யா. ஏன் அந்த மந்திரம், இந்த ரெண்டு மந்திரமும் சுரூபகிருத்னுமூதயே அப்படிங்கிறதும் அயம் வேனச்சோதயத் பிருஷ்ணிகர்பா ஜோதிர்ஜராய் அப்படிங்கிறது எதிர்வேதத்திலையும் வரக்கூடியதான மந்திரம். இந்த மந்திரம் ரெண்டும் தாய்யாவா அனிருக்தமானதான தாய்யான்னு பெயராம். அதுக்கு வியாக்கியானத்துல காண்பிச்சிருக்கார். எப்படியானால் பிரஜாபதிக்கு
ஜகத் சிருஷ்டே பூர்வம் மூர்த்தஸ்ய நிர்வக்தும் அசக்கியத்வாத். இவர் பிரஜாபதியானவர் சிருஷ்டிக்கு முன்னாடி, அந்த பிரம்மாவானவர் சிருஷ்டிக்கு முன்னாடி இன்னார்னு அறியப்பட மாட்டாதவராக, ஒரு ரூபம் கொண்டு இல்லாதவராக இருக்கிறதுனால அவர் அநிருக்தர். இன்னும் அவர் பிரம்மாங்கிறதாக ஒரு பதத்தினாலே சொல்லப்பட மாட்டாதவரா இருக்கார். அந்த மாதிரி இந்த ரெண்டு மந்திரங்களும் சுரூப கிருத்னு மூத்தையேங்கிறதான மந்திரமும் அயம் வேனச்சோதயத் பிருஷ்ணி கர்ப்பா அப்படிங்கிறதான மந்திரமும் இன்ன தேவதைன்னு அது அறுதிட்டு குறிப்பிட்டு சொல்லப்படாத காரணத்தினால அனிருக்தே பிராஜாபத்தியே, அதனால இவைகள் இந்த பிரஜாபதி தேவதைக்காக, பிரஜாபதிக்கும் அனிருக்தத்துவம் இருக்கிறதுனால இந்த ரெண்டு மந்திரத்துக்கும் யார் தேவதைங்கிறது சொல்லப்பட்டிராத காரணத்தினால இந்த ரெண்டு மந்திரங்களையும் தாயாவாக கொண்டு முன்னாடியும் பின்னாடியுமாக இந்த ரிபு மந்திரங்களுக்கு சொல்றது அப்படிங்கிறதாம். அதுக்கு என்ன அதுக்கு ஒரு உதாரணமாக காண்பிக்கிறது. தஸ்மாது ஸ்ரேஷ்டி பாத்ரே ரோச்சயத்யேவ யங் காமயதே தம் கஷ்டித் தனபதிர் யம் ஸ்வகீயம் பிருத்யம் இதரைஹி அங்கீகிருதம் அப்படி சர்வேபியோ ரோச்சயித்தும் காமயதே. ஒரு பணக்காரன் தன்னுடையதான ஒரு ஒரு வேலைக்காரனுக்கு, தன்னுடைய பிருத்தியன் ஒருத்தனுக்கு அவனுக்கு புகழ் ஏற்படணும், பணம் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சான்னா அவனை பக்கத்துல வைத்துக் கொண்டு அவனோட கூடவே தான் இருந்துண்டு அதனால தன்னுடையதான தன்மை இருப்பினாலே அவனுக்கும் பெருமையையும் வாங்கி கொடுக்கிறாரே, அந்த மாதிரி பிரம்மாவானவன் இவாளுக்கு கூடவே இருந்து கொண்டு அவளுக்கு பெருமையையும் வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிறது. இப்போ அந்த கதையை அப்படி பிரம்மா வாங்கி கொடுத்தார். எப்படி ஒரு பணக்காரன் தன்னுடைய வேலைக்காரன் ஒருத்தனுக்கு வாங்கி கொடுப்பானோ அப்படின்னு. அப்போ தாயா மந்திரங்களை கொண்டு இது ஆயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி முடிக்கிறது அந்த சூக்தம். என்ன சொல்றாருன்னார், அத அபரம் ருத்வயம் விதத்தே. அண்ண சொல்லித்துனார், தேப்யோ வை தேவா அபைவா பீபத்சந்த மனுஷ்யகந்தா தயேதே தாயே அந்தரததத ஏப்யோ மாதைவா பித்ரைதி. ஆனா தேவதைகளுக்கு எப்படியா இருந்தாலும் இவா பேர்ல ஒரு பீபத்ச பாவம் இருந்துதான். என்ன இருந்தாலும் மனுஷியாலா இருந்து வந்தவாதான. தேப்யோ வை தேவாஹ, அக்னி வசு முதலியதான தேவதைகள், அக்னி வசு இந்திரன் ருத்ரன் பிரஜா விஸ்வே தேவன், இந்த தேவதைகளுக்கெல்லாம் அந்த ரிபுக்கள் கிட்ட அபைவா அபீபத் சந்தா, அபைவ ஸ்வயம் அபகதாக ஏவ சந்தஹா அபீபத் சந்த, தாங்கள் அவர்களுக்கு பக்கத்திலேயே வராதவர்களாய் அவர்களிடத்திலே பீபத்ச புத்தியோடு வெறுப்பு கொண்டதான எண்ணத்தோடையே இருந்தார்கள். ஏன்னார், மனுஷ்யகந்தாத், இவாளுக்கு என்ன இருந்தாலும் ஒண்ணுமில்லாததான மரண தர்மத்தை கொண்டிருக்கக்கூடியவர்களான மனுஷ தன்மையை கொண்டவர்கள் தானே. இவர் மனுஷர்களா இருக்கிற காரணத்தினால, மனுஷர்களா இருந்து தேவதைகளா ஆகியிருக்கிற காரணத்தினால நம்ம தேவகோஷ்டியிலே சேரக்கூடியவர்கள் இல்லை அப்படிங்கிறதுனாலயாம் அந்த அந்த பீபத்சை ஏற்படுறதாம், அவளுக்கு பிடிக்காத தன்மை ஏற்படுறதாம். அதனால ரெண்டு தாயே, இந்த ரெண்டு தாயா, இந்த ரெண்டு மந்திரங்களையும் அவ சொன்னாள். அந்தரதத, அது நடுவிலே ரிபு மந்திரங்களுக்கு முன்னும் பின்னுமாக வைத்தார்கள். ரிபூனாம் மந்திராதீனாம் ச மத்தியே ரிபூனாம் அத்ரியாதீனாம் ச மத்தியே அந்தர்தானம் வியவதானம் அகுர்வத. அது என்ன மந்திர தாயே அப்படின்னா அந்த ரெண்டு தாயா என்னங்கிறத அவ சொல்றா. இப்போ என்ன விஷயம் சொல்றதுன்னா, தேவதை இவருக்கு ஒரு மாதிரி மனுஷியாளா இருந்தவாளுக்கு தேவதாம்சம் கிடைச்சது, தேவதாம்சத்துக்கு மேல பேராசப்பட்ட அவளுக்கு அது வந்தது. அதையும் ஒரு மாதிரி பிரம்மா வாங்கி கொடுத்தார். தன்னுடைய கொள்ளு பேரர்கள்கிறதான எண்ணம், கேட்க தபஸ் பண்ணியிருக்காங்கிறதான எண்ணம், அது எப்படியோ அவர் சவிதாவை கொண்டு சாதிச்சு தானும் கூட வந்து பண்ணி கொடுத்தார். அதை காண்பிக்கிற மாதிரி இவருக்கு முன்னும் பின்னும் அந்த பிராஜாபத்தியமானதான தாயாவை சொல்றாள். அப்படிங்கறதெல்லாம் இருந்தாலும் தேவதைகளுக்கு இவள்கிட்ட அந்த மாதிரியானதான ஒரு பிடிப்பு இல்லையா. ஏன்னா என்ன இருந்தாலும் மனுஷன் தானே அப்படிங்கிறது இருந்துதான். இதுல முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு பாடம் என்னன்னா, இந்த லோகத்துல இஷ்டத்துக்கு நாம இதுவா மாறலாம், அதுவா இருக்கலாம் அப்படிங்கறதானதெல்லாம். ஏன்னா எதுக்குமே ஒரு அபிப்பிராயமே இல்லை, இப்படித்தான் இருக்கணுங்கிறது இல்லாத காரணத்துல
நான் இன்னைக்கு இருக்கேன் நாளைக்கு இப்படி மாறிக்கிறேன் அப்படின்னு மாறினா நாம இங்கேயும் விட்டுடுவா அங்கேயும் விட்டுடுவான்னு வேதம் ஒரு இடத்துல சொல்லாது. அந்த மாதிரி நமக்கு அங்கேயும் இடம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாத தன்மை கிடைத்து விடும் அப்படிங்கிறது. இப்படி மனுஷர்களாக இருந்து ரிபுக்கள் ரிபுக்கள்ங்கிற பெயர்ல தேவதையானார்கள். தேவதையாகி யாக பாகத்தை பெற்றார்கள். அதுக்கு சவிதாவினுடைய உபகாரமும் பிரம்மாவினுடையதான உபகாரமும் இருக்கு. அந்த மாதிரியானதான இந்த ரிபுக்களினுடையதான சரித்திரத்தை இந்த ஐதரேய பிராமணம் காண்பிச்சது. இதற்கு மேல இருக்கக்கூடிய இன்னொரு கதை நாம வரக்கூடியதான நாள்ல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.